சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணை. பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி. வினை தீர்த்த விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்கண்டேயர் அருளிய மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் எதற்கு பார்த்தீங்கன்னா, மார்கண்டேயருக்கு 16 வயது வரைக்கும் தான் ஆயுள் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாரு இல்லைங்களா. அப்போ 15வது வயது முடிஞ்சு 16வது வயது ஆரம்பம். அப்போ அவரோட மார்கண்டேயரோட அப்பா அம்மா அழுவாங்க. என் பிள்ளை என்னையோட அந்த இறந்துருவியேன்னு சொல்லிட்டு அழுவும்போது, அதுக்கு மார்கண்டேயர் அவங்க அப்பா அம்மாவுக்கு தைரியம் சொல்லுவார். என் அப்பா சிவபெருமான் இருக்கப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர்கிட்ட இந்த பதிகத்தை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி பூஜை பண்ணிகிட்ருப்பார். அப்போ என்ன பண்ணுவார், யமன் பாசக்கயிற்றை வீசுவார். ஏன்னா அவரோட ஆயுளினோட முடியுது, அவர் கூட்டு போகணும். ஏன்னா யம தர்மராஜா அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு காலன், அவன் யமனுக்கே பேர் காலன். அவரும் கரெக்டான அந்த அவருக்கு கொடுத்த பணியை கரெக்டாக செய்வார். அதனால் அவர் பணியை செய்ய வராரு, பாசக்கயிற்று எடுத்து மார்கண்டேயர் மேலே வீசுவார். அப்போ என்ன பண்ணுவார் சிவபெருமான், அடே யாரடா என் பிள்ளைய நீ பாசக்கயிறை வீசி நீ பிடிக்கிற சொல்லிட்டு யமனை அப்படி காலால் உதச்சி சம்ஹாரம் பண்ணி அங்கேயே கொன்னுடுவார். யமனை கொன்னுடுவார். என் பிள்ளையோட உயிரை நீ எடுக்கிறியான்னு சொல்லிட்டு கொன்னுடுவார். கொன்ன உடனே மார்கண்டேயருக்கு என்றும் 16 வரம் கொடுப்பார். நீ என்றும் 16 அப்படின்னு சொல்லிட்டு வயசாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி மார்கண்டேயரை வச்சுப்பார் சிவபெருமான். பிறகு யமனுக்கு திருக்கடையூரில் சம்ஹாரம் பண்ணி கொன்றுவார். அப்போ வேணா பூமாதேவிக்கு பாரம் தாங்க முடியாது. ஏன்னா உயிர்கள் யாருமே எடுக்கவே முடியலை. அப்போ பூமாதேவிக்கு உயிர்கள் ரொம்ப பெருகிடவே பூமாதேவிக்கு பாரம் தாங்கவே இல்லை. அப்போ பூமாதேவி சிவபெருமான்கிட்ட முறையிடுவாங்க. ஐயனே, ஏன்னா உயிர் எல்லாருமே பெருகிட்டே போகும்போது பாரம் என்னால் தாங்க முடியல ஐயனே சொல்லும்போது, திருப்பைஞ்சேலியில் யமனுக்கு உயிர் கொடுப்பார் சிவபெருமான். அதனால் மார்கண்டேயர் இந்த பதிகத்தை பாடி சிவபெருமானை வணங்கினார் பார்த்தீங்களா. இந்த பதிகத்தை நாம் பாடணும்னா யம பயம் இருக்காது. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா மருத்துவமனையில் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இவ்வளோ நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. இதை மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கு அந்த யம பயம் இல்லாமல் ஆயுள் நீடிக்கப்படும். அதனால் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒருத்தவங்களுக்கு இந்த காலம்தான் இவ்வளோ நாள் தான் இவங்க உயிரோடு இருக்கணுன்ற நியதி இருக்கும் இல்லைங்களா. 60 வயசு 80 வயசு இருக்கிறாங்கனாலும், சப்போஸ் அவங்க இறந்தாலும் அவங்கள சிவபூஜை பண்ணுறவங்கள சிவனோட நாமத்தை சொல்லி சிவபூஜை பண்ணுறவங்கள யம தூதர்கள் அந்த ஆத்மாவை கூட்டு போக மாட்டாங்களாம். தேவ தூதர்கள் அந்த ஆத்மாவை எடுத்துகிட்டு போய் சிவபெருமான்கிட்ட ஐக்கியம் பண்ணி இனி பிறவாமை செய்வாங்களாம். அதனால் நாம் இனி இந்த சாக்கடையில் மனித பூமியில் பிறகு சாக்கடையில் உழணும். ஏன்னா பிறவியிலே பிறகு மானிட பிறவி உயர்ந்து சொல்ல கிடையவே கிடையாதுங்க. மானிட பிறவி தான் இருக்கிறது மோசமான பிறவி. அதனால் பிறவி இனி ஒரு பிறவி வேண்டான்றவங்க இந்த பூமியில் பிறக்கக்கூடாதுங்க. சிவபூஜை பண்ணுங்கள், சிவபெருமானை வணங்குங்க. என் சிவபெருமானுக்கு பாதத்தில் ஐக்கியமாகி அந்த ஆத்மாவுக்கும் நல்லது சாந்தி அடைய வைங்க, சரிங்களா. அதனால் மார்கண்டேயர் இந்த பதிகத்தை பாடி இப்போ என்றும் 16 பெற்றா மாதிரி நீங்களும் இந்த யமபயம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த பதிகத்தை கேளுங்க. வாங்க பதிகத்துக்கு போகலாம். ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். ஸ்ரீ மார்கண்டேயர் அருளியது. ருத்ரம் பசுபதிம் ஸ்தானம் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி காலகண்டம் காலமூர்த்திம் காலாக்னிம் காலநாசனம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி ஆனந்தம் அவ்யயம் சாந்தம் அஷமாலாதரம் ஹரம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி ஆனந்தம் பரமம் நித்யம் கைவல்யபததாயினம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி தேவதேவம் ஜெகநாதம் தேவேசம் वृषभध्वजं नमामि शिरसा देवं किं नो मृत्य करिष्यति स्वर्गापवर्गदाधारं सृष्टिस्थित्यन्धकारिणं नमामि शिरसा देवं किं नो मृत्य करिष्यति गंगाधरं शशिधरं शङ्करं शूलपाणिनं नमामि शिरसा देवं किं नो मृत्य करिष्यति भस्मोत्तोलित सर्वाङ्गं नागाभरणभूषितं नमामि शिरसा देवं किं नो मृत्यु करिष्यति
அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பார்வதி பிராணநாயகம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி நீலகண்டம் விருபாக்ஷம் நிர்மலம் நிருபத்ரவம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி வாமதேவம் மகாதேவம் லோகநாதம் ஜெகத்குரும் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி த்ரயக்ஷரம் சதுர்புஜம் சாந்தம் ஜடாமகுடம் தாரிணம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி பிரளயஸ்திதி கர்த்தாரம் ஆதிகர்த்தாரமீஸ்வரம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி व्योमकेशं विरूपाक्षं सन्दार्थ कृतशेखरं नमामि शिरसा देवं किं नो मृत्यु करिष्यति कल्पायुर्देहि मे पुण्यं यावदायु अरोगदां नमामि शिरसा देवं किं नो मृत्यु करिष्यति शिवेशानं महादेवं वामदेवं सदाशिवं नमामि शिरसा देवं किं नो मृत्यु करिष्यति मार्गण्डेयकृतं स्तोत्रं य पठे शिवसन्निधौ दस्य मृत्युभयं नास्ति सत्यं सत्यं वदाम्यहं सत्यं सत्यं पुनः सत्यम् उत्तृच्य भुजमुद्यते वेदाशास्त्रं परं नास्ति न दैवं சங்கராத்பரம். சிவா திருச்சிற்றம்பலம். மார்கண்டேய திருவடிகள் போற்றி போற்றி. இந்த பதிகத்தில் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, மார்கண்டேய ஹிருதம் ஸ்தோத்ரம்ய படே சிவசந்நிதௌ தஸ்ய மிருத்யு பயம் நாஸ்தி சத்தியம் சத்தியம் வதாமியகம். நான் சத்தியம் பண்ணி ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கு மரண பயம் கண்டிப்பாக இருக்காது அப்படி சொல்லிட்டு இந்த பதிகத்தில் மார்கண்டேயர் சொல்லியிருப்பார். அதனால் மார்கண்டேயர் என்றும் 16 சிரஞ்சீவியே வாழ்கிற மாதிரி நீங்களும் வாழணும்னா இந்த பதிகத்தை கேளுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த பதிகை பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிவா திருச்சிற்றம்பலம்.